வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நமக்கு காய்கறி ஏதாவது இல்லாத டைம்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த நீங்க சாதாரணமா பண்ணாங்களோட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாருங்க, நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். இந்த அளவு போதும் நமக்கு பொரியலுக்கு. இதை நம்ம இப்போ பொடியா கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி கட் பண்றோம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமா ஒரு கீத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீத்து போட்டுட்டு அப்புறம் நீங்க உரிச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம உரிச்சிடலாம் பாருங்க. இப்போ நம்ம கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஈஸியா உரிச்சு எடுத்துடலாம். அந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்க அங்கங்க கட் பண்ணி சின்னதா கூட கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசா கூட கட் பண்ணிக்கலாம். நீங்க அப்படி உரிச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி. இப்போ இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி பீஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வாங்கும்போது நல்லா இடம் கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்க முத்திர கிழங்கா இருந்தால் நடுவில் ஒரு வேர் மாதிரி வரும், அதை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேக வச்சிடலாம். முழுகிற அளவுக்கு ஊற்றுங்க போதும். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். நம்ம பத்தலாம் அப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்ப நம்ம அடுப்பை வச்சிடலாம். இப்ப நான் 2 விசில் போட்டிருக்கேன். நம்ம கிழங்கு வந்துட்டான்னு பாத்துடலாம். ஒரு ஸ்பூனை வச்சு மெதுவா அப்படியே குத்தி பாருங்க. அது 2ஆ பிரிஞ்சிருச்சுன்னா நல்லா வந்துச்சு. அதுக்கு மேல போட்டீங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். அந்த 2ஆ நல்லா வந்துட்டு பாத்தீங்களா. இப்ப இது போதும். நீங்க ஒருவேளை முத்தின கிழங்கா இருந்துச்சுன்னா நீங்க 2 விசில் போட்டு பார்த்துட்டு கூட ஒரு விசில் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம தாளிச்சிடலாம். நம்ம கிழங்கு தாளிச்சிடலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கம்மியா ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற தேவையில்ல. கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு கடுகு ஊற்றும் நல்லா செவந்துச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சு இப்போ எனக்கு உப்பு பத்தல, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். சிம்மில் இருக்கட்டும். கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ட்ரையா தயார் பாருங்க. நல்லா ஓரளவு ப்ரௌன் ஷேட்ல வந்துச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குன்னா இந்த அளவு ட்ரையா கேட்கும். இல்ல இதுக்கு முந்தின ஸ்டேஜ் பிடிக்குன்னா முந்தின ஸ்டேஜ் பிடிச்சிருங்க. நீங்க தேங்காய் இஷ்டம் தான் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இது நீங்க ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம். நீங்க எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஈஸியா இருக்கும். செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.